ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இன்றும் ஒரு இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அந்த இதயம் ஸ்ரீ கிருஷ்ணரின் இதயம். குருஷேத்திர போரில் தன் 100 புதல்வர்களான கௌரவர்களை இழந்த காந்தாரி கண்ணீருடன் கிருஷ்ணரை சபிக்கிறாள். எப்படி என் வம்சம் அழிந்ததோ அதேபோல் உன் யாதவ குலமும் அழிந்து போகட்டும் என்று சபிக்கிறாள். காலம் கடந்தது. காந்தாரியின் சாபம் பலித்தது. யாதவ குலம் முழுவதும் அழிந்தது. இதனால் மனமுடைந்த கிருஷ்ணர் ஒரு காட்டில் ஒரு மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வேடன் கிருஷ்ணரின் காலை மான் என்று நினைத்து அம்பை எய்து விடுகிறான். அந்த ஒரு அம்பு கிருஷ்ணரின் மனித அவதாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. கிருஷ்ணரின் இறுதிச் சடங்குகளை பாண்டவர்கள் செய்து அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆனால் அங்கே நின்றிருந்த வேடன் ஒரு அதிசயத்தை பார்க்கிறான். கிருஷ்ணரின் உடல் முழுவதும் எரிந்துவிட்டது. ஆனால் அவரது இதயம் மட்டும் எரியாமல் துடித்துக் கொண்டிருந்தது. பயந்து போன வேடன் அந்த இதயத்தை ஒரு மரத்துண்டில் வைத்து ஆற்றில் விடுகிறான். அந்த மரத்துண்டு கரையொதுங்கிய இடம்தான் இன்றைய ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில். அந்த பகுதியின் அரசன் இந்த தெய்வீக அதிசயத்தை அறிந்து கிருஷ்ணரின் இதயத்தை பாதுகாக்க ஒரு கோவில் கட்டுகிறார். மரத்தாலான ஜெகநாதர் சிலையை செய்து அதற்குள் கிருஷ்ணரின் இதயத்தை பாதுகாப்பாக வைக்கிறார். இந்த கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு அதிசய நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் பெயர் நபகலேபரா, அதாவது புது உடல். கிருஷ்ணரின் இதயம் பிரம்ம பதார்த்தா என்று அழைக்கப்படுகிறது. அதை யாரும் பார்க்கவோ தொடவோ கூடாது. அதற்காக அந்த இரவில் மின்சாரம் கூட துண்டிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதயத்தை மாற்றும் பூசாரியின் கண்களும் கைகளும் பட்டுத் துணியால் கட்டப்பட்டிருக்கும். மிகுந்த அனுபவம் கொண்டவரே இந்த புனித பணியை செய்வார். 2015ஆம் ஆண்டு நடந்த நபகலேபரா திருவிழாவை காண 3 மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்கள் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு வந்தனர். 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் துடிக்கிறது என்று நம்பப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரின் இதயம். இந்த அதிசயத்தை உணர நீங்களும் ஒருமுறை பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சென்று தரிசியுங்கள். ஜெய் ஜெகநாத்.